வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஒரு உழைப்பாளி அண்ணனை பற்றி பேச போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரச அண்ணன் தான். அவர் உழைப்பாளி அண்ணன் தான் சொல்ல முடியும். நேற்று ஜெயபிரகாஷ்ங்கிற ஒரு யூடியூப் சேனலில் போய் ஒரு ப்ரொமோட் பண்ணுறாரா இல்லை எனக்கு திட்டி வீடியோ போட்டாரான்னு தெரியல. தம்பி உனக்கு தாண்டா இந்த பதிவு அப்படிங்கிறாரு. அண்ணன் சொல்கிறேன், ஆனால் கமெண்டில் அவன் சொல்கிறேன் என்னை பற்றி பேசி சம்பாதிச்சிட்டு நான் உண்மைக்கு புறமான செய்தியில் வெளியிடாதுங்கிறாரு. நான் எங்கே உண்மைக்கு புறமான செய்தி இவரை பற்றி சொன்னேன்? ஒன்றும் தப்போன்னு சொல்லிங்க, உழைக்காமல் வருமானம் பார்க்குறீங்கன்னு சொன்னேன். அப்புறம் உண்டியல் காணன்னு ஒரு வீடியோவுக்கு கருத்து சொன்னேன், நகை காணன்னு ஒரு வீடியோவுக்கு கருத்து சொன்னேன், கண்டென்ட் வீடியோன்னு ஒரு கருத்து சொன்னேன். அந்த தம்பிக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், இளவரச அண்ணன் கூட சேராது அப்படின்னு. அந்த தம்பிக்கு இப்போ தான் அறிவு வந்திருக்குதாட்டுக்குது. நான் போடுற வீடியோவுக்கு எந்த வியூஸ் போக மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் பேசின்னு சொல்லியிருப்பாராட்டுக்குது. அதனால் கொஞ்சம் வியூஸ் வந்திருக்கு, 4000 5000 வியூஸ் வந்திருக்கு. எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் இவரே பேசுகிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இவர் இல்லாத வீடியோ ஒன்று கூடி இருக்காது, கண்டிப்பாக இருக்குது. எல்லா யூடியூப்பும் வளரணும், எத்தனை யூடியூப்பர் நான் உருவாக்கிக்கிறேன் இவரை பற்றி இவரே சொல்கிறாரு. அதாவது நாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் சொல்லி காமிக்கக்கூடாது. இவர் சொல்லி காமிச்சு அவங்கள திட்டுறது வாடிக்கையாக வச்சுருக்கிறது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு இவரே சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் 1000 ரூபா வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுக்கு நான் ஒரு கருத்து வச்சுருந்தேன். ஏன்டா என்கிட்ட 1000 ரூபா தானே இருந்தது, அந்த தம்பியும் தலையாட்டுறாரு. அப்புறம் இவரோட உழைப்பை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே இல்லைங்க, சொல்லிகிட்டே போகலாம். இவரோட உழைப்பை பற்றி சொல்லணுன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறாரு. அந்த பிஞ்சு குழந்தையும் சேர்த்து எழுப்பி விட்டுறாரு, அதுக்கு ஒரு வீடியோ போடுறாரு. அப்புறம் நம்ம வீட்டில் சமையல் கட்டு சுத்தமாக வச்சுருந்தா நம்ம வீடு நல்லாயிருக்கு. இவர் வீட்டு சமையல் கட்டு போய் நீங்களே பாருங்கள், நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன் அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு திட்டி வீடியோ போடுவார். அப்புறம் பார்த்தா காரில் ஜாலியாக பாட்டு கேட்டு போயிட்டுருக்கிறாரு. நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிறாரு. இது என்ன நடந்தாலும் இவருக்கு நல்ல வருமானம் வருது. இவர் நினச்சது எல்லாமே நடக்கு. ஒரு வாடகை வீட்டுக்கு வரோன்னா கமல் அடமானம் வச்சுதா வந்தேன் பாரு, சொந்த வீட்டுக்கு நீ எதை அடமானம் வைக்க போகிறேன்னு தெரியல, அதுக்கு ஒரு வீடியோ போடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பார் 4 நாளைக்கு முன்னாடி, கரகண்ட் வீடியோ உண்டு. அந்த வீடியோ கடைசியில் இல்லைங்க நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. 2 பேரும் அது ஒரு கண்டென்ட் வீடியோ தான். இப்போ ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிருப்பார். அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு, இந்த அம்மா படுத்துட்டுருக்கு உடம்பு சரியில்லாமல். அது கண்டிப்பாக அழுதுட்டு இல்லை நடிக்கிறாங்களான்னு தெரியல, கண்டென்ட் வீடியோவாக தான் இருக்குது. அது ஒரு வீடியோ போட்டிருப்பார். இவரோட இதெல்லாமா உழைப்பு, இந்த மாதிரி உழைப்பு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. காலை ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இவரோட உழைப்புக்கு பல அவார்டு கொடுக்கலாம். தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி வருது. இவருக்கு யாராச்சும் ஒரு அவார்டு கொடுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு உழைப்பாளிவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் அண்ணன் தான் சொல்கிறேன். இவரை பற்றி ஒன்றும் தப்பாக சொல்லலை, உள்ளது உள்ளபடி தான் சொல்கிறேங்க.